மீனாட்சி சுந்தரத்துல சுந்தரத்தோட பசங்க 2 பேருமே ஃப்ராடா தான் இருக்காங்க. திங்கட்கிழமை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சுந்தரத்தோட 2வது மகன் அருளும் திவ்யாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்பதானே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதுக்குள்ள கல்யாணமா அப்படின்னு அருள் கேக்குறாரு. ஆமா, பையன் நல்ல வேலையில இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், அதனால உங்க வீட்டுல சரின்னு சொல்லிட்டாங்க. நீ எப்போ அருள் காஃபி ஷாப் வைக்க போற? அப்பா சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாருல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா எல்லாம் ஃபுல் சப்போர்ட் தான், அவர் வைக்க தான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். 2-3 மாசத்துல எப்படியாவது காஃபி ஷாப் வச்சிரு அருள் அப்படின்னு திவ்யா சொல்லிடுறாங்க. எப்படி இவர் வைக்க போறாருன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் சுந்தரமும் அவரோட பொண்ணும் ஒரு கடைக்கு போறாங்க. அங்க பார்த்தா மீனாட்சி உள்ள எதையோ வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சுந்தரம் வெளியே இருந்து கதவை திறக்க ட்ரை பண்ண மீனாட்சி உள்ள இருந்து கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. 2 பேர்னாலையும் கதவை திறக்கவே முடியல. 2 பேரும் மீட் பண்ண போறாங்க, என்ன ஆக போதோ அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. அதுக்கப்புறம் ஒரே டைம்ல 2 பேரும் கையை விட்டுறாங்க. இன்னொருத்தவங்க வந்து கதவை திறந்துட்டு வெளியே போயிடுறாங்க. அவங்க வெளியே போனோன்னு பின்னாடியே மீனாட்சியும் வெளியே போறாங்க. இந்த கதவு பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்த சுந்தரத்தை மீனாட்சி பார்க்கவே இல்லை. நானும் பாத்துருவாங்கன்னு தான் நினைச்சேன், ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. வேலை முடிச்சு அவமானப்பட்டு வீட்டுக்கு வர்றாரு சுந்தரத்தோட பையன். கங்காவை பார்த்து, என்ன பட்டுப்புடவை நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனியா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே தானே காலையில போகும்போது சொன்னீங்க எப்பயாவது போடுற பிளவுஸுக்கு 8000 ரூபாய் செலவு பண்றேன்னு. அதான் இனிமேல் எப்பவுமே போடுறதா முடிவு பண்ணிட்டேன், வீட்லயும் இப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி, நான் கோவத்துல சொன்னதெல்லாம் வச்சு இப்படி அடி பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, 10,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கங்கா. வீட்டுக்கு வந்து இன்னும் உட்கார கூட இல்லை, காஃபி வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்கல, அதுக்குள்ள பணத்தை பத்தி பேசுறியே அப்படின்னு சொல்றாரு. உடனே தண்ணியை கொடுத்துட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் போய் அவர் உள்ள ட்ரெஸ் மாத்துறாரு. கங்கா போய் ஆசையா நிக்கிறாங்க. ஆனா இவங்க நிக்கிறத கூட கண்டுக்காம அவரு படுக்க போயிடுறாரு. இங்க பணத்துக்கு தான் பஞ்சம்னு பார்த்தா ரொமான்ஸுக்கும் ரொம்ப பஞ்சமா இருக்கே அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க கங்கா. அருளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐபோன் வாங்கியிருக்கிறதா எல்லார்கிட்டையும் காட்டுறாரு. இவர் உடனே அவர் ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு 2 நாள் மட்டும் இந்த போனை தர்றியா? திவ்யா கிட்ட நான் ரொம்ப பணக்கார பையன்னு சொல்லி வச்சிருக்கேன், அவளும் நம்பிட்டா. இந்த ஐபோனை பார்த்தா அவ இன்னும் கொஞ்சம் நம்புவா, கொடுக்குறியான்னு கேக்குறாரு. சரி லவ்னு சொல்லி கேக்குற, வச்சுக்கோ, ஆனா ஒரு நாள் இல்ல, நான் 1 வாரம் கழிச்சுதான் ஊருக்கு வருவேன், அப்போ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஐபோனை கையில கொடுத்துட்டு போறாரு. ஐபோனை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அருள். இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அங்க அவரோட ஹஸ்பண்ட் ஏதோ மொபைல் பாக்குறாரே அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு மொபைலை புடுங்கியும் பாக்குறாங்க. பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்காரு. வேலை கிளம்பலையா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு பதில் சொல்றாரு. பணம் ரெடி பண்ண சொன்னா அதை பண்ணாம உட்காந்து டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்னு கேக்குறாங்க. பணம் எல்லாம் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால ஒண்ணும் முடியல, அந்த கல்யாணத்துக்கு போவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா இப்படி சொல்லுவீங்களா, உங்க அப்பா கிட்ட கேளுங்க அப்படின்னு ஏத்தி வர்றாங்க கங்கா. அந்த சமயத்துல அவரோட தங்கச்சி கீழே இருந்து, அண்ணா மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, வந்து என்னன்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா அப்படின்னு புலம்பிக்கிட்டே கீழே போறாரு. சுந்தரம் ஆட்டோல வந்து இறங்குறாரு. அங்க இஸ்திரி கடையில நின்றுட்டு இருந்த நந்தாவை பார்த்து, பரவாயில்லையே, அப்பா இல்லாத நேரத்துலயும் கடையை பார்த்து அப்பாக்கு ஹெல்ப் பண்றியே, அப்பாக்கு ஹெல்ப் பண்றேன்னு படிப்புல கோட்டை விட்டுறாதப்பா, நீ படிச்சாதான் அப்பாக்கு பெருமை, ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. உங்க அப்பா உள்ள வர்றாரு, வந்தோன்னு பணத்தை கேளுங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க. சுந்தரம் பணத்தை எண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காரு. உடனே அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அத காதுல கூட வாங்காம விறுவிறுன்னு நடந்து வெளியே போயிடுறாரு சுந்தரம். எதுக்கு இப்படி அவசரமா அப்பா எங்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. வெளியே இருந்த நந்தாவும் பார்த்துட்டு, அங்கிள் எங்க போறீங்க, என்னன்னு சொல்லுங்க, நானும் கூட வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுவும் பதில் சொல்லாம இருக்க பின்னாடியே போறாரு நந்தாவும். அப்புறம் பார்த்தா இறக்கி விட்ட ஆட்டோ டிரைவரை பக்கத்துல ஒரு கடையில தேடி கண்டுபிடிக்கிறாரு சுந்தரம். அவர்கிட்ட போய் நீங்க பணத்தை தப்பா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லையே, சரியாதானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க 150 ரூபா தானே, 350 ரூபா தான் கொடுக்கணும் மிச்சம், ஆனா நீங்க 450 ரூபா கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க 100 ரூபா அப்படின்னு திருப்பி தராரு. ஆட்டோ டிரைவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நந்தாவும் உங்களை தெரியும்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அங்கிள் அப்படின்னு சுந்தரத்துக்கிட்ட சொல்றாரு. இதுல என்னப்பா இருக்கு, பணம் நம்மளுக்கு அதிகமா வந்தா நம்மளுக்கு லக்குன்னு நினைக்கவே கூடாது, அது இன்னொருத்தரோட உழைப்பு, அது நம்மளுக்கு பாவம், அந்த பாவத்தை எப்பயுமே நம்ம சேர்க்க கூடாது, உங்களுக்கு கொடுக்குற வழி இருந்தா உடனே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு.
வீட்டுக்குள்ள போகும்போது பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் யாரும் இல்ல, நேத்து தான் இவரோட பையனை அவமானப்படுத்தி வெளியே அனுப்புன ஃபேமிலி. என்னப்பா விசேஷமான்னு கேட்க, ஆமா பொண்ணுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சரி வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சுந்தரம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அங்க சுந்தரத்தோட பையனை பார்த்தோன்னே, டேய் இங்கேயும் ஃப்ராடுத்தனம் பண்ண நீ வந்துட்டியா? அங்க வாஷிங் மிஷினை ஃப்ராடுத்தனம் பண்ண, இங்க மிக்சியை ஃப்ராடுத்தனம் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. என்னப்பா என்ன சொல்ற அப்படின்னு சுந்தரம் கேட்க, நடந்த எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு. 10,000 ரூபாய் ஆட்டைய போட பார்த்தாம்பா. ஒரு சின்ன காயின் தான் மாட்டிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் எப்படிதான் இன்னும் வேலைக்கு வச்சிருக்காங்களோ. உங்க வீட்ல மிக்ஸி சரி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்த யாருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சுந்தரமும் ஒன்னும் சொல்லாம இருந்தாலும் கொஞ்சம் கோவத்தோட நிக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.